ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஏலியன் கலெக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வேறு லெவலான சைனீஸ் சீரிஸோடைய எபிசோட் 1 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிவு சாப்பிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லுக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு கிரகத்தில் இருந்து ஒவ்வொருத்தர் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு ஒரே இடத்துல கூடி அந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிறது மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஆனால் என்ன ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொருத்தர் சம்மந்தப்பட்ட கதையை சார்ந்து இருக்கும். அதனால கன்ஃபியூஷன் ஆயிருக்காதீங்க. கதை வந்து தொடர்ச்சியா இருக்காது. ஒவ்வொரு எபிசோட்ல ஒவ்வொரு ஸ்டோரி லைன் காமிப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தருடைய ஃபிளாஷ்பேக் கதை மாதிரி. முடிஞ்சளவுக்கு இது எல்லாத்தையுமே கண்டினியூஸா நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே நல்லா தெளிவா புரியும். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சுங்க கமெண்ட்ல வந்து ஸ்டார் இமேஜ் பண்ணுங்க. சரிங்களாம்மா, கதை கூட போலாமா? கதையோட ஆரம்பத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 8th செஞ்சுரியை காந்திக்கிறாங்க. நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணும் பார்த்தா இப்போ கடலுக்கு நடுவில் ஒரு கட்டு மரத்தில் வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இவனுடைய பிரதராலேயே ஒரு கடல் புயலால் உருவாக்கப்பட்டு அந்த புயலில் இவனை மாட்ட வச்சுட்டு அவன் போயிட்டு இருப்பான். ஏன் இப்படி சுயநலவாதியா இருக்காங்க இந்த காட்ஸ் எல்லாமே? இந்த பிளானட்ல வெளியிலேருந்து வந்த யாரையுமே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. என் பிரதருக்கு நான் இருக்கிறதே சுத்தமாக பிடிக்கல, அதனால என்ன அழிக்கணுன்றதுக்காக ஒரு புயல் என்ன மாட்ட வச்சுட்டான். மிஸ் வைவியான், நாங்கள் ஒன்னும் உன்னுடைய எனிமையா இருக்க ஆசைப்படல, அதனால நீ இந்த இடத்த விட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. திரும்ப வந்துடாத, ஆனால் எனக்கு போயாகணும், நான் திரும்ப என்னுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஃபீலிங்கோட அப்படியே படுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த வைவியான்ற பொண்ணு பார்த்த கடற்கரை ஓரமா கரை ஒதுங்கிட்டு இருக்கான். மயக்கத்துல இருந்து அவ கண்மூடிக்க கையில ஒரு சாவியும் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல செத்து போய் கதை ஒதுங்கி இருக்கிற அந்த மீன் எல்லாமே கடிச்சு நல்லா துண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சுட்டு இருக்கிற வெயில் அவ்வளவு நடந்து போயிட்டு இருக்கான். தண்ணி எங்க இருக்கு? அவனுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கல்லும் இருக்கு. அந்த கல்லுடைய நிழல் அப்படியே படுத்துறான். அடிச்சேன், என்ன வாழ்க்கை இது? எனக்கு 3 லைட் இருந்தாதான் பவர் எல்லாமே திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நைட் அவர் வரைக்கும் அப்படியே படுத்தவதான். அதுக்கப்புறம் நைட் டைம் ஆக அவ கண்மூடிச்சு அடுத்த செகண்ட் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணை வந்து நிறைய ஓநாயகர் சுத்து போட்டு வளைக்குதுங்க. யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுற மாதிரி கத்திட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்ததுக்கு நம்ம வைவியானா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவா. அந்த இடத்துல இருக்க ஹோல்ஸ் எல்லாமே அடிச்சு போட அவ கத்ததுல அவ அப்படியே பயந்து ஓடுதுங்க எல்லாமே. அவளுடைய பவர் அந்த அளவுக்கு இருக்கு. ஏய், எனக்கு காப்பாத்தின ஹீரோயின், ஏய் குட்டி பண்ண, உங்ககிட்ட முதல்ல சாப்பாத்துக்கு எதனா இருக்காடி? இந்த கதையில ஹீரோன்றவன் பொறுமையா தான் வரப்போறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நல்லா சாப்பாடை பொழந்து கட்டிட்டு இருக்கான். என்னம்மா பல நாளா நீ சாப்பிடல போலியே, கண்ணா பண்ணு பொழந்து கட்டிட்டு இருக்க சாப்பாடை? உண்மைதான், என்னோட பேரு வைவியான், ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்காத, உனக்கு எவ்வளவு வேணுமோ எவ்வளவு சாப்பிடு, ஏன்னா என்னோட உயிரை காப்பாத்திருக்கல. சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? உண்மையா சொல்ல போனா நான் ஒரு புயல்ல மாட்டிக்கின்னு கரை ஒதுங்கிட்டேன். இப்ப நான் எங்க இருக்கேன்? பாம்பியன் சிசிலியா. ஆமா, இது பாம்பே சிட்டி தான். இந்த இடத்துல வெஸ்டர்ன் மவுண்டன்ஸ் எல்லாமே சூழ்ந்து இருக்கு. ரொம்ப அமைதியான இடம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஹார்வெஸ்டோடைய செலிப்ரேஷன்ல காட்ஸுக்கு முன்னாடி நின்று ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான டான்ஸ் வந்து நடத்தப்படும். அந்த இடத்துல நடக்கிற டான்ஸ்ல இருக்கிற டான்சர்ஸ் எல்லாருமே அந்த வெற்றியோட சின்னமா ஆடுவாங்க. ஒவ்வொரு டான்சருடைய மிகப்பெரிய கனவு இந்த சிட்டில அந்த மாதிரி ஆடணும்னு. அப்ப நீ இவ்வளவு பேசாத பார்த்தா நீ ஒரு டான்சர் தான் போல. நான் அந்த டெம்பிள் இருக்கிற இடத்துல சுத்தி தான் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மைதான், எனக்கும் ஆசை தான். ஆனா நான் வீட்டு விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம என் டீச்சர் அப்பப்போ சொல்லுவாங்க, நீ மிகப்பெரிய டான்ஸராக வர போற, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு. அந்த ஸ்டேஜ்ல நின்று டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? காட்ஸுக்கு முன்னாடி காட்ஸுக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடணுமா? ஆனா உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்ததே அப்படிப்பட்ட நபர்ல ஒருத்தங்க தான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா கார்டுன்ற பொறுத்த வரைக்கும் ஒன்னும் ஒருத்தில்லாத ஆளுங்க தான். தேவைப்படுற நேரத்துக்கு வந்து காப்பாற்ற மாட்டானுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு எதுனா பிரச்சனைனா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து தான் அதுக்கப்புறம் மீட் எடுப்பானுங்க. ரொம்ப கேவலமானவனுங்கிற மாதிரி அவ கத்திட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா அந்த இடம் இடிஞ்சு விட ஆரம்பிக்குது. நில நடக்குமான்னு பார்த்து ஷாக்காவா. இன்னொரு பக்கம் அந்த பாறை இவங்க மேல விழ போக, ஆனா இவ பார்த்தா என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான் இந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய பவர் பயன்படுத்தி அடிச்சிருவா. என்னுடைய பவர் ஷார்ட், நைட் டைம்ல தான் அது என்னால் வெளிப்படுத்த முடியும். இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். நீ உடனடியாக உன்னுடைய வீட்டுக்கு போ, மவுண்டன் அண்டு போயிட்டு. ஆனா மவுண்டன் பக்கத்துல போகாத. ஆனா நீங்க ஒரு காடா? நான் இந்த உலகத்தை சேர்ந்த காடு கிடையாது. என்னோட பேர் வைவியான். நான் சில காரணங்களுக்காக வந்திருக்கேன். நான் ஹியூமன்ஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். எங்க பேரு குட்டி பண்ண, இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போ. உன்னோட ட்ரோன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழிய போகுதுன்ற மாதிரி சொல்ல. இருங்க, எனக்கு பேர் இருக்கு, என்னோட பேர் வந்து லீசு, உங்களுக்கு காத்துட்டு இருப்பேன், என்னுடைய டான்ஸை வந்து பார்க்காம போயிடாதுங்கிற மாதிரி அவ பார்த்தா அடுத்த கண்ணு நடக்கிற விஷயத்தை வந்து கண்டுக்காம அவ பண்ண பேசிட்டு போறான். வைவியானதுக்கு அப்புறம் அந்த மவுண்டன் கிட்ட போக, நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? மை ஓல்டு ஃப்ரெண்ட், எங்க பாரு மிஸ் வைவியான், ரொம்ப செஞ்சுரி கழிச்சு தான் இப்ப பாக்குறோம். இந்த மக்கள் எல்லாமே இந்த இடத்துல வாழ முடியாது. இதுக்கப்புறம் அவங்களுடைய விதி இந்த இடத்துல அழிஞ்சு போகணுன்றது. ஆனா நீயும் வேற ஒரு உலகத்துல இருந்து தான் வந்திருக்கின்றது மறந்துட்டியா? அவங்களுடைய உலகம் இது. அவங்க இந்த இடத்துல வாழணுன்றது அவங்களுடைய தீர்மானம். அதுல நம்ம தலையிடக்கூடாது. தேவையில்லாம இந்த இடத்துல இதை அழிக்கிறது விட்டுட்டு கிளம்பு. என்னால் அது மட்டும் விட முடியாது. உங்ககிட்ட எவ்வளவு பவர் இருந்தாலுமே இங்க பாரு, நீ என்னுடைய பழைய நண்பன்ற முறையில உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன். இதெல்லாம் இயல்பான விஷயம் இந்த உலகத்துல. அதனால நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. நீ என்ன குறைச்சி எடு போடுற இந்த வாழ்க்கை நான் நிறுத்திட்டு இந்த இடத்த விட்டு போயிடு. இல்லைன்னா உனக்கு தான் அழிவு. பிரயோஜனம் இல்லை. என்னுடைய சாக்ரிஃபைஸ், இந்த மக்களுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாமே இந்த உலகத்தோடைய பாதுகாப்புக்காக அது சாட்டிஸ்ஃபை ஆயிடும். முட்டாள்தனமான பேச்சு பேசிட்டு இருக்கத. இந்த இடத்துல ஹியூமனிட்டி அழிக்கணுன்றது உன்னுடைய கோல். அவங்களை காப்பாற்ற போறியா? இதை மட்டும் பண்ணினா இன்னும் இந்த பிளானட்டை மொத்தம் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த எரிமலை வெடிச்சு சொல்றதையே நீங்க கேட்க மாட்டீங்க. வைவியான், நீ உன்னுடைய இடத்துக்கு போ. இந்த இடத்துல நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை யாரும் இங்க வர சொன்னான்ற மாதிரி அவன் உனக்கு கத்திட்டு இருக்கான். இந்த பவர் இது எனக்கு நல்லாவே தெரியும். இது டீமன் ஹண்டர்ஸோடைய அட்டாசர், இது அவுட்டர் சைட்ல இருக்கிற கிளான்ஸோடைய பவர்ஸ்ல இருந்து எடுக்கப்படுது. இதுல கணக்கில் அடங்காத எல்லையற்ற பவர் இருக்கு. அதனால இந்த பவரை பார்த்துட்டு பயந்துடாத, விட்டு போயிடு. இல்லடா, நான் விட முடியாது.
இந்த இதுல என்ன நடந்தாலும் உங்க கூட ஃபைட் பண்ண போறன்ற மாதிரி சொல்ல, இப்படி பண்ணாத உன்னைய சேர்த்து நீ அழிஞ்சிப்பேன் நிறுத்துன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் நண்பனே சொல்லிட்டு இருக்கான், வேணா இந்த மாதிரி பண்ணாத அழிஞ்சு போயிடுவேன், இந்த உலகத்தை காப்பாற்றணும் நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன், நீ இது எல்லாத்தையுமே அழிச்சிருவேன், அதுக்கு விட மாட்டேன், நீ பண்ற இந்த வேலையால இது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுது, இதோடைய சக்தி மொத்தமா பரவடிச்சுன்னா எல்லாரோடையும் இந்த இடத்துல வாழ முடியாம போயிடும் அப்படின்னு கத்திட்டு ஒரு இடத்துல பார்த்தா மிகப்பெரிய வெடிப்பு அந்த இடத்துல நடக்குது. அதோட பார்த்த நண்பனும் நீ ரொம்ப தொல்லை கொடுக்குற, இந்த இடத்த விட்டு போன்ற மாதிரி அப்படி தூக்கி விசிறடிப்பான். என்ன பக்கம் அந்த லீஸ்ன்ற பொண்ணை காமிக்க அவ பார்த்தா ஒரு கடையில வேலை பார்த்துருக்கா, லீஸ் இந்த டேபிளுக்கு சாப்பாடு இன்னும் வரல பாரு, என்னென்ன கவனி, அப்புறம் கொஞ்சம் டான்ஸ் ஆடியா காமி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கா, ஏ பாஸ் இந்த இடத்துல புதிய பொண்ணு இந்த இடத்துல நல்லா வேலை செய்யறாளே பார்க்க அழகா இருக்கா, ஆமாமா இந்த பொண்ணு வந்து காட்ஸோட எவரெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல வந்து டான்ஸ் ஆட போறான், அப்படியா இவ ஒரு டான்ஸரா, பிரமாதமான விஷயமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல உங்களை ஹாப்பியா வச்சுக்கினாவ அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்றான். இப்போது நான் டான்ஸ் ஆட முடியுது நான் கொஞ்சம் வேலையா இருக்கின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வந்து வைக்கிறான். உண்மையிலே காடுக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆட போறீங்க, ரொம்பவும் மதிக்கத்தக்க நபர் தான் நீங்க, ஃபெஸ்டிவல்ல நல்லா பண்ணணும்னா கண்டிப்பா என்னோட டான்ஸ் ஸ்கில் எல்லாமே நம்புங்க, நான் நல்லா பண்ணுவேன். இருந்தாலுமே ஒரு சில பேர் அவளை தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க, அதாவது கொஞ்சம் 18+ விஷயங்களை சொல்லி. ஆனா என்ன இருந்தாலும் அவன் அதெல்லாம் கண்டுக்காம இல்ல என்னால முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போயிட்டு வரன்ற மாதிரி அதுக்கப்புறம் கிளம்புறான். அப்புறம் பார்த்தா அவளுடைய வீட்டு இருக்கிற இடத்த காமிக்க பார்த்தா வீடு வெறும் சின்ன கொட்டாய் மாதிரி தான் இருக்கு, துணியை மட்டும் போட்டு. என்ன இது எனக்கான காசு இவ்வளவுதானா, இதை வச்சு நான் எப்படி ஓட்டுறது, என்னுடைய துணி வாங்கின கூட இது பத்தாது போலியே, இதை வச்சு நான் எங்க இருந்து நல்ல துணியை போட்டு நான் அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடுறது, என்ன பண்றது புரியல. இந்த இடமே அழிஞ்சு போனாலும் எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா எதுவும் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நானும் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன், தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம், எனக்கு பண்ணவே இல்லைன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஆரம்பிப்பேன். அந்த டைம்ல பார்த்தா யாரும் வந்து பொத்துன்னு அந்த இடத்துல தரையில வீறாங்க, யாருடான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவளும் போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல வைவியான் தான் வந்திருப்பான். வைவியான் என்னாச்சு உங்களுக்கு, சாப்பிடுறீங்களா எதனா, ஏய் திரும்ப நீயா, உன்னை நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், பெரிய அழிவே இந்த இடத்துல நடக்க போகுது, இந்த இடத்த விட்டு ஓடணுமா, ஆனா நான் காட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடணுமே, இந்த இடத்த விட்டு ஓடணும்ன்றீங்க, அந்த காட்டு தான் உங்க விட்டு ஊரே அழிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்ல, அடுத்த செகண்ட் அந்த இடத்துல இருக்க மிகப்பெரிய எரிமலை வந்து வெடிச்சு நிலநடுக்கமே வர ஆரம்பிக்குது. இது ஒரு வார்னிங், நீ காட்டுக்காக டான்ஸ் ஆடணும்னு சொன்னல, அந்த காட்ஸே உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க தான் இப்போ உங்களை அழிக்க போறாங்க. என்னதான் அவங்க எங்களை அழிக்க போறாங்களா, எதுக்காக, வேற எதுக்காக, இந்த உலகத்தை அழிச்சு இந்த உலகத்துல இருக்கிற அந்த லைஃப் ஸ்டாக் இருக்கிறதுக்காக தான், அதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலை, உங்களை படைக்கணும் அழிக்கணும் திரும்ப உருவாக்கணும், இதுதான் அவங்களுடைய முழு வேலையா இருக்கு. ஆனா உங்களை பாதுகாக்கிற வேலை யாருமே பண்றது இல்ல. ஆனா என்னுடைய நான் டான்ஸ் அவங்களுக்கு நிரூபிச்சு அவங்க எங்களை மன்னிச்சிருவாங்கல்ல, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா நிலைமை என்னமோ மோசமாக ஆரம்பிக்கும், அந்த எரிமலை வெடிச்சு அப்படி எல்லாமே இடத்துலயும் அந்த பாறைகள் வந்து விழ ஆரம்பிக்குது. என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகுது, இந்த இடத்த விட்டு நீ போயிடு, இந்த உலகத்துல காட் இப்போ உங்களை காப்பாற்ற வர மாட்டாங்க, இதுதான் நிஜம், அவங்களை உருவாக்கினவங்களே உங்களை அழிக்க போறாங்க இப்போ. அப்படியா, ஆனா நான் ரொம்ப நாள் நான் வாழணும்னு நினைச்சேன், என் லைஃப் இந்த இடத்துல டான்ஸ் ஓடியே முடிச்சோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அந்த இருக்க இடமே இடிஞ்சு விழுந்து எல்லா மக்களும் அலறி வச்சுன்னு ஓடுறாங்க. என்னோட பக்கம் பார்த்து இவனை நோக்கி நிறைய கல் வரேன், வைவியான் போட்டு அதெல்லாமே அடித்து உடச்சு தடுக்கிறான். கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் உன்னோட ஃப்ரெண்டு, உனக்கு எதுவும் ஆகும் நான் பாத்துக்கிறேன், என்னோட பேர் வைவியான். சரி ஓகே கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக வச்சு டான்ஸ் ஆடுறேன், சரி ஓகே பண்ணு, ஆனா பாதுகாப்பா பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவ கிளம்ப. இன்னொரு பக்கம் இவ டான்ஸ் ஆடுறது எல்லாமே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வைவியானுக்கு கொஞ்சம் பலத்தை கொடுக்குது, ஏன்னா இவளுடைய வேண்டுதல் தான் அவளுக்கு பலத்தை கொடுக்குற மாதிரி ஆகுது அந்த இடத்துல. இதனாலே அவ பிரமாதமான இடத்துல சண்டை போட அந்த பக்கம் இடத்துல இவனுடைய ஓல்டு ஃப்ரெண்டா இருக்கிறவனும் என்னுடைய பிளானையே நீ எடுத்துட்டு இருக்க, நான் உன்னை அழிக்காம விட மாட்டேன் வைவியான், இந்த உலகத்தை அழிக்க தேவையில்லை, தேவையில்லாம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, இதை விட்டு போங்க, இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உன்னால தடுக்க முடியாதுன்னு சொல்ல, தடுக்க முடியுன்ற மாதிரி அடுத்த கடமை தன்னுடைய ஒட்டுமொத்த பவரை ரிலீஸ் பண்ணுவாங்க. கிரிம்சன் மூணா எப்படி நீ இதை சமன் பண்ண இந்த இதை இப்பயே நான் முடிச்சு கட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் தயாரா இருப்பான். அந்த ஒரு சமயத்துல பார்த்தா அந்த பகமோட்டத்து நடுவுல இருந்து வேற ஒரு உலகத்துல இருந்து ஒருத்தன் வந்திருப்பான். அவன் வந்து அடுத்த செகண்டே பார்த்தா இவன் கிரிம்சன் மூணு சமன் பண்ற இந்த தடுத்து விட்டுருவான். ஏன்டா நீ இப்படி பண்ற, ஏ வைவியான் உன்னை கண்டுபிடிச்சாண்டி, உண்மைதான் ரொம்ப காலம் கழிச்சு திரும்ப பாக்குறோம், நல்ல வழியா நீ கண் முடிச்சிட்டியா, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், யோரன் உண்மைதான், உங்ககிட்ட இருக்கிறது இப்பதான் புரியுது, நீ தான் அந்த ரியல் காட் ஸ்லேயர் வெப்பனா, ஆனா நீ வச்சிட்டு இருக்கிற அந்த வெப்பன் வந்து இப்போ இந்த உலகத்தை அழிக்க இருந்த அந்த காடுக்கு எதிராகவே மாறுறதுனால இப்போ இந்த உலகம் பாதுகாப்பா மாறிடுச்சு. அப்போ கண்டிப்பா அவன் திரும்பி போயிட்டான்னு நினைக்கிறேன் அந்த காடு, நான் இதுக்காக தான் ஆசைப்பட்டேன், ஒரு வழியா நீயும் வந்துட்டேன், அப்புறம் பார்த்தா மற்ற நண்பர்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. சரி ஓகே இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம், கவலைப்படாத, அடுத்து மட்டும் பார்த்தா நான் உன்னை எழுப்பத்துக்கு ட்ரை பண்றேன், ஏன்னா நீ அப்பப்போ ரொம்ப டென்ஷன் ஆயிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு மாறிய அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தாலே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க, அப்போ நான் ஒரு அடுத்த வீட்டில் நோட்டீஸ் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் நம்ம முடிஞ்சு ஸ்கிப் நம்ம பொறுமையாக பார்த்துருப்பேன் நம்புறேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொருத்தருக்கான ஒரு ஃபிளாஷ்பேக் கதையை சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கதையில ஹீரோன்ற ஒருத்தன் இருப்பான், ஆனா அவனை பொறுமையா தான் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். சரிங்க சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.